அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, இந்த வருஷம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு கால சக்கரங்களில ஏற்படும் மாற்றங்களினாலும், சிவபெருமானுடைய அருளாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை பெற்று வாழ்வில் மிகப்பெரும் செல்வந்தர்களாக மாறப்போகும் முக்கியமான 7 நட்சத்திரக்காரர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் இந்த வருஷம் 2026 பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவபெருமானுக்கே உண்டான ஒரு ராத்திரியான மகா சிவராத்திரி வந்திருக்கு. அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த மகா சிவராத்திரி அன்று 27 நட்சத்திரங்களில், அதாவது காலபுருஷ தத்துவத்தில் சொல்லப்படக்கூடிய முக்கியமாக 7 நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் சிவபெருமானுடைய யோக பார்வையானது கிடைக்கப் போகுது. அதனால அந்த சிவபெருமானுடைய யோக பார்வை பெற்ற அந்த 7 நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது என்றும் ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டு இருக்கு என்றே சொல்லலாம். அதனால மகா சிவராத்திரி அன்று மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறி இருக்கும் அந்த 7 நட்சத்திரக்காரர்களும் யார் யார் என்பதை தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால பதிவு ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம முழுமையாக வந்துட்டு பாருங்க. அப்படியே உங்களோட நட்சத்திரங்கள் இந்த பதிவுல இடம்பெற்றிருக்கா அப்படிங்கிறதையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்பவுமே பிடிக்கும்னா, ஓம் நம சிவாயா போற்றி என்று பதிவிடுங்க. இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். பொதுவாகவே ஒரு நபருக்கு திடீரென அதிர்ஷ்டம் வந்து அடிக்குதுன்னா, அந்த நபருடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பணத்தினால் ஆன பிரச்சனைகள் எல்லாம் விலகி மிகப்பெரிய செல்வ வரவுகள் வந்துட்டு ஏற்படும். தெளிவா சொல்லணும்னா, அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அந்த நபருக்கு திடீரென மிகப்பெரிய பண வரவுகள் ஏற்படுவது, அதிர்ஷ்டங்கள் அடிப்பது, லாட்டரியான யோகங்கள் வருவது, இது மாதிரி போன்ற மிகப்பெரிய செல்வ வளங்களை நமக்கு வந்துட்டு குடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் திடீரென வந்துட்டு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு, சொந்த வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் வந்து சேரும். பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரங்களிலிருந்து அதிகப்படியான லாபங்கள் மற்றும் வெற்றிகள் வந்துட்டு நமக்கு கிடைக்குமாம். ஒருவேளை எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய நபருக்கு அதிர்ஷ்டம் வந்து அடிக்குதுன்னா, புதிய வந்துட்டு ஒரு உத்தியோகங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அதனாலதான் இந்த வருடம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுடைய யோக பார்வை கிடைக்கக்கூடிய முக்கியமான அந்த 7 நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்துட்டு அடிக்கப் போகுது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வந்துட்டு கணிக்கப்பட்டு இருக்கு. அதனால இந்த வருஷம் சிவபெருமானுடைய யோக பார்வை நம் பூமிக்கும் கிடைக்கப் போவதினால், இந்த வருஷம் வரக்கூடிய மகா சிவராத்திரியை யாருமே வந்துட்டு தவற விடாமல் அன்றைய தினத்தில் கண் விழித்திருந்து சிவபெருமானை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தோம்னா, நம்மில் அனைவருக்குமே அதிர்ஷ்டம் அடிப்பதற்கான யோகங்கள் 100% வந்துட்டு இருக்கின்றது. பொதுவாகவே இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுடைய தியான சக்தி இந்த பூமிக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னும், அன்றைய தினத்தில் கண் விழித்து இருக்கக்கூடியவர்களுக்கு சிவபெருமானுடைய தியான சக்தியும் அருள் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதுதான் இந்த மகா சிவராத்திரியின் தத்துவமாக சொல்லலாம். அதனால அனைத்து நபர்களுமே இந்த வருஷம் வரக்கூடிய மகா சிவராத்திரியை தவற விடாமல் சிவனை வழிபட்டு உங்களால் இயன்ற அளவுக்கு விரதத்தையும் வந்து கடைபிடிச்சீங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது தியானம் செய்வதற்கு தியானம் ஏதாவது செய்வதற்கு உகந்த ஒரு நாள் என்றே வந்துட்டு சொல்லலாம். அதனால இந்த வருஷம் மகா சிவராத்திரி அன்று நம்மனால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு வந்துட்டு நம்ம உதவி செஞ்சோம்னா ரொம்பவும் நல்லது. அதுவும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செஞ்சோம்னா மிகப்பெரிய புண்ணியங்கள் வந்துட்டு நம்மள வந்து சேரும் என்றே சொல்லலாம். ஒருவேளை நம்மனால கொஞ்சம் தான் வந்துட்டு கொடுக்க முடியும். அப்படி என்றாலும் ஒரு நபருக்காச்சும் நீங்க ஒரு உணவு பாக்கெட் வாங்கி கொடுத்தோ, இல்லைன்னா வயிறார வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டோம்னா, மிகப்பெரிய புண்ணியங்கள் வந்து நம்மள வந்து சேரும். அதே மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த ஒரு நிதி உதவிகளை வந்து செஞ்சோம்னா இன்னுமே வந்துட்டு நல்லது. அதனால இந்த பதிவை வந்துட்டு பார்த்துட்டு இருக்க அனைவரும் கண்டிப்பா மகா சிவராத்திரி அன்று உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவி அன்னதானம் செஞ்சீங்கன்னா நீங்களும் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களை வந்துட்டு அடைய முடியும். அதுவும் சிவராத்திரி அன்று தானம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே அந்த சிவபெருமானுடைய கருணை வந்து பரிபூரணமாக கிடைக்கும்.
அதனால மகா சிவராத்திரி அன்று அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய அந்த 7 நட்சத்திரக்காரர்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில நாம முதலில் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அதாவது இந்த வருடத்தின் சிவராத்திரி அன்று சிவபெருமானுடைய யோக பார்வை கிடைக்க இருக்கும் இந்த முதன்மையான நட்சத்திரமாக இருக்கக்கூடியதுதான் இந்த திருவோண நட்சத்திரம். அதனால இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே சிவராத்திரி அன்று மிக பெருசா அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது என்றே சொல்லலாம். அதாவது உங்களுக்கு சொந்த வீடு, வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் முதன்மையாக ஏற்படும். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் காரிய தடைகள் இருந்துச்சுன்னா இந்த சிவராத்திரியோடு அந்த காரிய தடைகள் விலகி நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு மிகப்பெரிய வெற்றி பயணமாக முடியும். அதுவும் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்தால் இந்த சிவராத்திரியோடு சிவனின் அருளால் உங்களை விட்டு விலகி ஓடிடுமாம். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய செல்வ வரவு உங்களை நாடி வரும். அதனால இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் உங்களால முடிந்த அளவுக்கு இந்த ஏழை குழந்தைகளின் படிப்புக்கு உதவி செஞ்சீங்கன்னா சிவராத்திரி அன்று நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து 2வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் மகா சிவராத்திரி அன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் லாட்டரி யோகங்களும் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு செல்வ வரவும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இவங்களின் தொழில் மற்றும் வியாபாரங்களில் அதிகப்படியான லாபங்களும் புதிய தொழில்களும் கைகூடும். அது மட்டும் இல்லைங்க, இவங்களின் வாழ்வில் இருந்து வந்த மிகப்பெரிய மனக்கலக்கமும் இவங்களை விட்டு விலகி போயிடுமா. அதனால இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது. அடுத்து 3வது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா சதய நட்சத்திரம். இவங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் திடீர் பண வரவுகளும் ஏற்பட இருக்கு. இவங்களுக்கும் சிவபெருமானின் அருள் மற்றும் கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்க இருக்கு என்று கூட சொல்லலாம். அதனால சதய நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானை பரிபூரணமாக மகா சிவராத்திரி அன்று வழிபட்டீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து 4வது பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த பல பிரச்சனைகளும் தீரும் மற்றும் கடன் பிரச்சனைகளும் மகா சிவராத்திரியோடு உங்களை விட்டு விலகி போயிடும் என்றும் திடீர் பண வரவுகளும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவுகள் ஏற்படும் என்றே கூட சொல்லலாம். அதனால மகம் நட்சத்திரக்காரர்கள் ஏழை எளியவர்களுக்கு மகா சிவராத்திரி அன்று உணவளித்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து 5வது பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகா சிவராத்திரி அன்று புதையல் யோகம் ஏற்பட போகுது என்றும் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்துல பணவரவு உங்களுக்கு கொட்ட போகுது என்றே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க யார் என்று அறியாத ஒரு நபரின் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் நன்மைகளும் ஏற்படும். அதனால மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்மைகளையும் லாபங்களையும் பெற முடியும். அடுத்து நம்ம 6வது பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியோடு உங்கள் வாழ்விலிருந்து வந்த துன்பங்களும் துயரங்களும் உங்களை விட்டு விலகி ஓடும் அப்படின்னு சொல்லலாம். செல்வ வளமும் ரொம்பவும் அதிகமாகவே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை இந்த மகா சிவராத்திரியோடு அமையப்போகுது என்றே கூட சொல்லலாம். அதனால ஆயில்ய நட்சத்திரக்காரர்களும் மகா சிவராத்திரி அன்று மனப்பூர்வமாக அந்த சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா அவரின் கருணை நேரடியாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அடுத்து நம்ம 7வது பார்க்க போற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இயற்கையாகவே சிவபெருமானின் கடாட்சம் பொருந்திய ஒரு நட்சத்திரமாக சொல்லக்கூடியதுதான் இந்த ரேவதி நட்சத்திரம். அப்படிப்பட்ட இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷத்தின் மகா சிவராத்திரி அன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் லாட்டரி யோகங்களும் ஏற்படுமா.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் செல்வ வளம் பெருகும் என்றும், உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பண பிரச்சனைகள் வந்துட்டு விலகும் என்று சொல்லலாம். அதனால நீங்களும் மகா சிவராத்திரி அன்று ஏழை குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா ரொம்பவும் நல்லது. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் செஞ்சு மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.